எவரொருவர் அவருடைய காயங்களை நோக்கி பார்க்கிறார்களோ அவள் விடுதலைவார்கள். அவருடைய தழுமுலால் குணமாகிறோம். பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். ரொம்ப பிஸியாக இருப்பீங்க இல்லையா? அநேகர் இந்த நாட்களில் உங்களுடைய பரீட்சையை முடித்திருப்பீங்க, ரிசல்ட்டுக்காக காத்திருப்பீங்க. சிலர் கிராஜுவேஷன் மற்ற அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதிட்டுருப்பீங்க. கர்த்தர் நிச்சயமாக வெற்றியை தருவார். நம்முடைய ஊழியத்தில் நம்ம இப்போது மாதத்தில் ஒரு நாள் ஜெபம், வெறுமனே ஜெபத்துக்காக ஒதுக்கி இருக்கிறோம். ஸோ அந்த நாளை நீங்கள் முக்கியப்படுத்தி பல்வேறு இடங்கள் வாருங்க. அந்த நாளில் ஜெபங்கள் மட்டும் எடுக்கப்படும். அதே போல் பெண்களுக்காக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையும் என்னுடைய அருமை துணைவியாரும் என்னுடைய அன்பு மகள் டாக்டர் ஜீனும் உங்களுக்காக ஜெபங்களை ஏறெடுப்பார்கள். காலையில் 9 மணி முதல் 2 மணிக்கு நடைபெறும். நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஒரு வேளை பசியாக இருந்தால் சிற்றுண்டி வளர்க்கப்படும். ஜெபம் பண்ண வாரேன். நம்ம இந்த காலத்தில் ரொம்ப ஜெபம் பண்ணணும். கிறிஸ்தவனுக்கு விரோதமாக பயங்கரமான அட்ரோசைட்டி கிரைம்ஸ் நடக்குது. அது வாசல் வரைக்கும் வருது. தேவன் இதற்கு ஒரு முடிவை கட்டணும். ஜெபியுங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது காயங்கள். இயேசுவின் சரீரத்தில் பலவிதமான காயங்கள் ஏற்பட்டதாக 4 சுவிசேஷங்கள்லையும் ஏசாயா 50:7 நம்ம பார்க்கிறோம். அவர் முகத்திலே துப்பினார்கள், அவரை குட்டினார்கள், அவரை பரிகசித்தார்கள், இகழ்ந்தார்கள், கன்னத்தில் அறைந்தார்கள், ஆணிகளால் கைகளையும் கால்களையும் அறைந்தார்கள், பார சிலுவையை சுமக்க வைத்தார்கள், பயங்கரமான விஷ முள்ளை வைத்த சிரசில் கோலால் அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள், நிந்தித்தார்கள், அசட்டை பண்ணினார்கள், அவருடைய முகத்தை விகாரப்படுத்தினார்கள் என்றெல்லாம் ஏசாயா 52:12 லூக்கா சுவிசேஷம் 23 நாம் பார்க்கிறோம். பயங்கரமான கொடுமை அவர் அனுபவித்தார். மத்தேயு 26:27 பார்க்கிறோம். அவரை கட்டி கொண்டு போனார்கள். யோசித்து பாருங்கள். அண்ட சராசனை படைத்த தேவன் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் அவர்கிட்ட எடுபட்டு போயிற்று. அவர் தம்முடைய மகிமை பிதாவிடத்தில் திரும்பி அனுப்பின பிற்பாடு அவர் சாதாரண ஒரு மனிதனாக மாறிவிட்டார். பயங்கரமான காயங்கள். சுமார் சிலர் சொல்கிறார்கள் 5065 காயங்கள், சிலர் சொல்கிறார்கள் 975 காயங்கள் என்று. உடம்பு முழுவதும் ரத்தம் பிச்சடிக்கப்பட்டது. வாரினால் அடிக்கும்போது அங்கே இருந்த லிவர் பகுதி வெளியே வந்தது, கிட்னி வெளியே வந்தது. சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்து எலும்பு கூடாக தொங்கினார். எலும்பு கூடாக. நான் இயேசுவிடம் கேட்டேன், அவரை பார்க்க முன்னேறி எப்படி இருந்தே சிலுவையில்? அவர் சொன்னார், இங்கே மட்டும்தான் தோல் இருந்துச்சு, அது வீங்கி போயிடும். எல்லாம் ஊறிச்சிட்டாங்க. அவருடைய விகாரப்படுத்தினார்கள். அவருடைய முகம் யாருக்கு தெரியக்கூடாது. அந்த முகத்தின் ஒளி அவர் பிதானத்தில் திருப்பி அனுப்பிவிட்டார். சாதாரண பயங்கரமான கிரிமினலாக நினைக்கப்பட்டு ட்ரீட் பண்ணப்பட்டார். எத்தனை வேதனை பாருங்கள், எத்தனை காயங்கள் பாருங்கள். சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. ஒரு மிகப்பெரிய பேங்க்வெட் நடந்தது. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மிகப்பெரிய பேங்க்வெட். அதில் பணக்காரர்கள் மாத்திரம் வர வேண்டும் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அதில் அந்த பெண், திருமணமாகிற பெண் மிகப்பெரிய பணக்காரியாக இருந்தாள். தாயும் அவளும் முதலாவது வந்தார்கள். பிற்பாடு அவருடைய புருஷன் லார்டு, பிரபுக்களின் வம்சத்தை சார்ந்திருந்தார். எல்லாரும் லிமோசின் கார், எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரால்ஸ் ராய்ஸ், எல்லாரும் பெரிய பெரிய பணக்கார். பயங்கரமாக அலங்கரிக்கப்பட்ட ஹால். திடீரென்று அந்த ஹாலுக்குள்ளே
பக்கத்து வழியாக ஒருவர் நுழைந்தார். அவருடைய உடம்பு முழுவதும் விகாரமாக இருந்தது. ஒரு பிச்சைக்காரனோட அல்லோலமாக இருந்தது. அங்கங்கே சதைகளெல்லாம் பித்தெடுக்கப்பட்டதாக இருந்தது. சதைகள் தொங்கிக் கொண்டு இருந்தது. வெள்ளை சரீரம் கருப்பாக இருந்தது. பார்க்கவே அசிங்கமாக இருந்தது. இந்த பிள்ளை தன் தாயை பார்த்து, இந்த பிச்சைக்காரனை யார் உள்ள விட்டான், அவனை அடித்து உதைங்க, ஷூட்டிங் ஆயிட்டுன்னு சொன்னான். கத்தினாள். இவன் மூஞ்சை நான் பார்க்கக்கூடாது. செக்யூரிட்டி என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, கத்தினாள். அது பத்தான்னு சொல்லி மணமகனும் கத்தினான். அவர் திரும்பி போக தன்னுடைய திசையை மாற்றினார். அப்பொழுது இந்த தாய் ஓடிப்போருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாள். அப்பொழுது அந்த மகள் சொன்னாள், அம்மா உங்களுக்கு அறிவு இருக்கா, எங்கேருந்து வந்த கிரிமினல், பிச்சைக்கார பய, அடிபட்ட பய, குஷ்டரம் பிடிச்ச பய, இவனை போய் எதுக்கு நீங்கள் முழந்தால் போடுறீங்கன்னு சொல்லும்போது அந்த தாய் அழுது கொண்டே சொன்னாள், இவர் உடம்புல இருக்கிற நூற்றுக்கணக்கான காயங்களும் உனக்காகத்தான், உனக்காக. நீ 7 வயதாய் இருக்கும் போது பாத்ரூம் போய்விட்டாய், கதவை அடைத்து விட்டாய். திடீரென்று அந்த அப்பார்ட்மெண்ட் பெரிய தீ வந்தது, உன்னை காணோம், நீ உள்ளே அடைத்திருந்தாய். நாங்கள் பதறினோம், பிள்ளை எங்கே என்று சொல்லி. எங்களுக்கு தெரியவில்லை, நாங்கள் கீழே இறங்கி விட்டோம். நீ முதல்வர் ஓடியிருப்பாய் நினைத்தோம். பிற்பாடு கூச்ச சத்தம் கேட்டது. உன் அப்பா இவர்தான். இவர் அத்தனை மாடி, கிட்டத்தட்ட 17 மாடி ஏறி அதை உடைத்து உன்னை மார்போடு அணைத்து தலைகீழாக விழுந்தார். உன்னில் ஒரு அடி கூட படவில்லை. இன்னைக்கு நீ அழகா இருக்கிறாய், வாலிபுள்ளே இருக்கிறாய், அட்ராக்டிவா இருக்கிறாய், பணக்காரியா இருக்கிறாய். ஆனால் உன்னுடைய தகப்பன் யார் தெரியுமா? கேப்டன் ஆஃப் த நேவி. அவர் ஒரு பிரபு, அவர் மிகப்பெரிய அதிகாரி, மிகப்பெரிய பணக்காரர். அவர் பேரை சொன்னால் இங்கே எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் உயிருக்கு போராடி ஆஸ்பத்திரியில் வைக்கப்பட்டு என்ன செய்வது, எல்லாவற்றையும் சுகமாக்க முடியாது இந்த கோலத்தில் இருந்தார். உனக்கு தெரியக்கூடாது சொல்லி பல 100 மைலுக்கு அங்கிட்டு போய் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். அவர் எங்கே இருக்கார் எனக்கு தெரியாது. ஆனால் பேப்பரை பார்த்து உன் திருமணத்தை பார்க்க அவர் வந்தார். இடத்தில் ஃபோன் பண்ணினார், நான் தான் வர சொன்னேன். இப்பொழுது சொல், உன் உயர்வுக்கு காரணம் என்ன, உன்னுடைய சுகத்திற்கு காரணம் என்ன, உன் விடுதலைக்கு காரணம் என்ன? அன்று உன் அப்பா தன்னை தியாகம் பண்ணாவிட்டால், அன்று உன்னுடைய அப்பாவில் காணப்படுகிற ஆயிரக்கணக்கான காயங்கள் இல்லை என்றால் இன்றைக்கு நீ இல்லை என்று ஆவேசமாக சொன்னாள். அவருடைய இரும்பு இருதயம், அரகண்ட் ஹார்ட், பெருமை பிடித்த இருதயம் சுக்குநூறாய் உடைந்தது. அந்த மேரேஜ்க்கு வந்து எல்லாரும் கண்ணீர் வடித்தார். ஆம் பெரியமார்களே, இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய நோய்களை சுமக்க, சாபங்களை தீர்க்க, நம் மீது இருக்கிற எல்லா தீராத வியாதிகளை நீக்க, பண கஷ்டத்தை நீக்க, கொடுமைகளை நீக்க, வறிய நிலையை நீக்க, ஏளனமாக எண்ணப்பட்ட நிலையை நீக்க, மற்றவர்களால் அசட்டை பண்ணப்பட்ட எண்ணங்களை நீக்க இயேசு கிறிஸ்து மிகவும் வேதனைப்பட்டார், மிகவும் பாடுபட்டார். அவருக்கு பிரெயின் கேன்சர் என்றால் தெரியும், அவருக்கு ரீனல் ஃபெயிலியர் என்றால் தெரியும், அவருக்கு லிவர் டேமேஜ் என்றால் தெரியும், அவருக்கு மன நோய் என்றால் தெரியும். அவர் நம்முடைய எல்லா துக்கங்களிலும் அவரும் ஈடுபட்டார், சுமந்தார். ஆகவே எவரொருவர் அவருடைய காயங்களை நோக்கி பார்க்கிறார்களோ அவள் விடுதலையடைவார்கள். அவருடைய தழுமுலால் குணமாகிறோம். அன்பின் கர்த்தாவே, இன்றைக்கும் உம்முடைய சிலுவையின் காயங்களை தியாகம் பண்ணுகிற ஒவ்வொருவருடைய சரீரத்தின் நோய்களை நீக்கும்.
ஒவ்வொருடைய மனதில் இருக்கிற டிப்ரெஷன் எடுத்து போடும். ஒவ்வொருடைய மனதில் இருக்கிற கவலை எடுத்து போடும். ஒவ்வொரு வீட்டிற்கு வரியத்தன்மை எடுத்து போடும். ஏழ்மை நீக்கி போடும். கடன் பாரனை நீக்கி போடும். துயரமான சம்பவனை நீக்கி போடும். அவளை ஆறுதல் படுத்தும். தகப்பனே, உம்முடைய காயங்கள் நம்முடைய வரப்பிரசாதம். உம்முடைய காயங்கள் நம்மை சுகமாக்கும் ஔஷதம். கீலேயாத்தில் பிசின்தைலம் இல்லையோ, பின்ன ஏன் என் குமாரத்தை சுகமடையாமற் போனாள்? எரேமியா 8 கடைசி சொல், என் குமாரத்தின் காயங்கள் நிமித்தம் நானும் காயப்பட்டேன், அடிப்பட்டேன். ஆம் கர்த்தாவே, உம்மே நோக்கி பார்க்கிறோம். உஷா என்கிற சகோதரி பயங்கரமாய் நாங்கள் பிராண்டுகிற ஒரு விச் கிராஃப்டால் கஷ்டப்படுகிறாள். ஒட்டமம் முழுவதும் கீறப்படுகிறாள். அவளை விடுதலையாக்கும் இயேசு சுவாமி. மனம் இறங்கி ஷாரோனுங்கிற சகோதரிக்கு ஒட்டமம் முழுதும் ஊறல், அதை இப்பொழுதே நீக்கி போடும் இயேசு சுவாமி. நீக்கும் இயேசு சுவாமி. ஆஷா என்கிற சகோதரி ரீனல் ஃபெயிலியரால் மிகவும் கஷ்டப்படுறாள். அவளை சுகமாக்கும் இயேசு சுவாமி. ஒவ்வொரு வியாதியும் உள்ள மக்களையும் சுகமாக்கும், விடுதலையாக்கும் பெரிய காரணை செய். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.